நண்பர்களுக்கும், அன்பு தம்பி தங்கைகளுக்கும், அன்பு ரசிகர்கள் உங்களுக்கும் எங்கள் விடுதலையின் சார்பாக ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த விழா நாயகன் எங்க ஐயா, நம்ம ராசா இளையராஜா ஐயா. இந்த விழா மட்டும் கிடையாது, இந்த பாடல் விழா மட்டும் கிடையாது. பாடல் விழாவாக இருக்கட்டும், கால்குத்து விழாவாக இருக்கட்டும், கோவில் விழாவாக இருக்கட்டும், திருமண விழாவாக இருக்கட்டும், எந்த விழாவாக இருந்தாலும் கடந்த 49 வருஷம் அவர் தான் ஒரே நாயகன். எல்லாத்தையும் அவர் தான் இருந்திருக்கிறாரு. சினிமாவுக்கு வந்த காலகட்டத்தில் ஏறாத இடம் இருக்காது, பார்க்காத வேலை இருக்காது. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நைட்டு கை கால் வலியோடு வந்து படுத்து கிடக்கிறப்ப அசஞ்சவர்கள் படுத்து கிடக்கிறப்ப எழுத்த வீட்டில் தன்னதை லேசாக பாட்டு கேட்கும், ஐயாவோட பாட்டு. அப்படியே மெல்ல போய் அந்த வீட்டுக்காரன் கதை டொக் டொக் 2 தட்டு என்ன பாடுவேன், லேசதை ஓப்பன் பண்ணி விடுவேன். புண்ணியமாக போ, அந்த கதவை கொஞ்சம் திறங்கினேன். அப்படியே காற்று வந்து மேலே அடித்த மாதிரி அவரோட வரிகள் அந்த பாட்டு வந்து நம்மளை அப்படியே தட்டி எழுப்போம். அந்த பாட்டு தட்டு கேட்டு அப்படியே படுத்துட்டோம்னா பக்கத்தில் ஒரு தாய் ஸ்தானத்தில் அவரோட பாட்டெல்லாம் நமக்கு ஆதரவு கொடுக்கும். டேய் டேய் கவலைப்படாத கவலைப்படாத, எல்லாம் சரியாகும் சரியாகும் சரியாகும், சரியா வாங்க நல்லா இருப்பேங்க, எல்லாம் சரியா வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கேன். அந்த வலி எல்லாம் அப்படியே பறந்து ரொம்ப தூரமாக போயிடுறது. மறுநாள் காலை எடுத்து ஒரு தைரியமாக ஓடுவோம். பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இசை கலைஞன், இசை கடவுள் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இசை மருத்துவர், தலை சிறந்த இசை மருத்துவர் சொல்லிக்கிட்டே போகணும். எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் பொருந்தக்கூடிய ஒரே மனிதர் எங்கள் ஐயா அவர்கள் தான். நேற்று ஒரு ஈவினிங் ஃபோன் வந்துச்சு எனக்கு. ஒரு IPS அதிகாரி, ரொம்ப உயர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர். பார்த்து 3 நிமிஷத்துக்கு காலையில் கால் பண்ணிட்டு நான் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் நான் பார்த்தேன். பார்த்தோன்னு பலர் போய் என்ன ஆச்சு ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பலர் போய் சார் வணக்கம் சார், சார் நான் கவனிக்கிறேன் சார், சார் சொல்லுங்க சார். என்னங்க அந்த மனுஷன் பாட்டு போட்டுருக்காரு, என்னங்க பாட்டு சார் சார் இந்த தென்னந்தனம் பாட்டு கேட்டீங்க, எத்தனை தடவை நான் கேட்டேன்னே தெரியல எனக்கு. உங்களுக்கு தொலைக்குதுங்க. அப்படி குடும்பமாக இருந்திருக்கு. இப்பவும் சொல்லி இது கனவா என்னன்னு தெரியல. இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுத்த வெற்றிமாறனே எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. எப்படி அதை எங்கே போய் முடிக்கணும் அந்த படத்துக்கு தெரியும். அதை தேடிக்கிட்டே இருக்குது, அது போயிட்டு இருக்குது. அது நல்ல இடத்துல போய் நிற்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவீங்க. அது உங்களுடைய எண்ணம் போலுங்க. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய அடுத்த படம் எப்படி விடுதலை 1 உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிட்டு விடுதலை 2 உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு அப்பா சொன்னேன், இந்த லவ் ஏரியா ஒன்று பண்ணியிருக்காரு மனுஷன், வேற லெவலில் அது உண்மைக்கு. அதாவது டைலாக் பேசி ஆக்சிடென்ட் பண்ணி நடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 செகண்ட் ஒரு லவ்வை வந்து லவ் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சீன் ஃபுல்லாக மஞ்சுளா மேம் மாமாவை சேர்ந்து டைலாக்கே பேசாமல் அந்த ஒரு சீனுக்குள்ளே ஒரு லவ்வை எப்படி சொல்கிறது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாப்புல. மிகப்பெரிய ஆக்டிங் அது. அது மிகப்பெரிய ஆக்டிங். நம்மளது விடுதலைக்கு முன் சூரி, விடுதலைக்கு பின் சூரி, கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம். வெற்றிமாறன் நினைக்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள். அந்த இடத்துல அந்த படம் பார்த்து சூப்பராக நடிச்சிருக்கீங்க. இந்த சீன் நல்லா நடிச்சிருக்கீங்க. நீங்கள் குமரசனாக இருக்கீங்க. உங்களை பார்த்துதான் சூரியன்றது எங்கேயுமே தெரியல, குமரசனாக இருக்காருன்னு சொல்லுவாங்க எல்லாரும். உண்மைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொண்டு போயிருக்கு நான் நினைக்கிறேங்க, நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மாஸ்டர். அவன் எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவான் சார். ஏன்னா 2 பேரும் பெரிய சம்பவம் ஒன்று தான் இருக்கும். அவன் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருவான். இப்போ நான் சொன்னேன்னா எனக்கு சொல்றது நானும் யோசிச்சிருக்கேன், ஏதாவது விட்டு வைப்பான்னு பார்த்தா கடைசி ராஜா சார் வீட்டில் சந்திச்சது வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி நான் எடுத்து சூரியனை புகழ்ந்துடுறேன். ஓகே சொல்லி ஆரம்பிச்சேன். வழக்கமாக இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ அவரோட படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து ஏன்னா எனக்கு மேலேயே பேச வாய்ப்பு கொடுக்காத ஒருத்தர் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னா யோசிச்சு பாருங்க. நமக்கப்புறம் ஒருத்தர் பேசுகிறேன், நாகரிகம் கருதி கொஞ்சம் விட்டு வச்சுட்டு போவேன், அதெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் கடைசி பிள்ளைங்க வந்துச்சுன்னா மூத்த பிள்ளை கொஞ்சம் விட்டுட்டு போனேன், மொத்தமாக வச்சு வைக்கிட்டு போனால் நான் என்ன பேசுறது.
படத்துக்கு தான் பேர் தான் வாத்தியார். அதனால பத்திரிகை நண்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த படத்தில் இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து எனக்கு தொடங்கி வச்ச சூரியக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் வாத்தியா, நான் இந்த அழகான கோலத்தை எந்த புள்ளியை எங்கே வச்சு தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல, முடிஞ்ச அளவுக்கு தொடங்குறேன். நான் ரொம்ப ரசித்த கதாபாத்திரம் வந்து ராஜு மேனன் சார். நான் சொன்னேன் இந்த படத்தை நீங்கள் தான் சார் ஐட்டம், அதனால் ஒரு படத்துக்கு ஒரு கவர்ச்சின்னு ஒன்று நம்ம ஊரில் சின்ன வயசில் படம் பார்க்க போகும்போது, சின்ன வயசுல கூதூரில் ஒரு 6 மாதம் முன்னாடி சொல்கிறேன் நான், படம் பார்க்கும்போது இன்டர்வியூக்கு அப்புறம் கடைசி வீலில் வந்து என்னென்ன வரப்போகுது சண்டை காட்சிகளுக்குன்னு ஒரு ஐட்டம் சாங்காக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ராஜு மேனன் சார் அவர் நடித்தது வந்து ரொம்ப பிரமாதம். ரொம்ப ரசித்தேன் அவரை. அந்த கேரக்டரு அவர் இயல்பாக இருந்து யோசித்தது பல வகையில் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் அது அவ்வளோ ரசிக்கும்படியாக இருக்கும். நான் அதை அவர்கிட்ட ஃபோன் பண்ணியே சொன்னேன், நான் இங்கே சொல்கிற முன்னாடியே சொன்னேன். ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ சார். இருக்கிற காலத்தில் அவருடைய இசையை ரசிக்கிறதே நான் பெரும் தவம் இருந்து வாங்கி வந்த வரமாக நினைக்கிறேன். அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அவரோட பழகிறது, அவரோட கேள்வி கேட்குறது, அவர் ஸ்டூடியோவில் இருக்கிறது, அவர்கிட்டருந்து ஒரு மெசேஜ் வந்தது, அவர்கிட்டருந்து ஒரு கால் வந்தது, அவர் படத்தில் வேலை பார்த்தது, இப்படின்னு பல வரங்களை வாங்கி வந்த ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மேடையில் அவரோடு இருக்கிறதும் சரி. அன்னைக்கு சூரி சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டேன், திருப்பி கேளுங்க, நான் சொல்லும்போது ஆங்கில கேளுங்க. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவருடைய பேச்சுக்கள் மூலமாகவும் நான் நிறைய கற்றுக்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், வாழ்க்கையையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். அந்த பாடலுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நம்ம வெற்றி சார் பற்றி பேசணும்னா இது முழுக்க வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் மட்டுமே உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு படம், உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு அறிவு. அவர் இந்த படத்தை பண்ணுறதுக்கு நாங்கள்லாம் உரிமையாக இருந்தோங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது அவ்வளோ எளிதில் உருவாக்கக்கூடிய படமே கிடையாது. அவரும் அவருடைய டீமும் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அவர் பின்னாடி இருந்த எல்லாருமே அவர் பின்னாடி இருந்து அவர் இந்த படம் உருவாக்குறது நாங்கள்லாம் கூட நின்றுருக்கோங்கிறது வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பத்திரமா வச்சுக்கூடிய பெரும் அனுபவம் பார்க்குறேன். இந்த படம் முடிஞ்சு கடைசி நாளில் பேசுனதை தான் பேசினேன். நான் பிகாம் 3 வருஷம் படித்தேன். வெற்றிமாறன் யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற டிகிரி 4 வருஷம் படித்தேன் வாங்கியிருக்கேன். அந்த ஐடியாலஜியை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுற ஒரு டீம், அந்த டீமோட பிளைண்ட் ஃபெய்த்தில் ட்ராவல் பண்ண ஒரு 450 பேர், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர், முழுசாக மனப்பூர்வமாக ஒர்க் பண்ணது, ரொம்ப கமிட்மெண்ட்டோடு பண்ணது. லாஸ்ட் டைம் வந்து நான் லிஸ்ட் எழுதி எல்லாரும் பேரையும் படித்தேன். அப்போது கொஞ்சம் டைம் இருந்தது, இப்போ சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. வெரி ப்ரீஆக்கியூபைட் வித் த ஃபைனல் ஒர்க். படம் முடிக்கிறதுக்கான முயற்சியில் இருப்போம் நாங்கள், அதனால் ஐம் வெரி ப்ரீஆக்கியூபைட். பட் இருந்தாலும் ஆஸ் ஆல்வேஸ் ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த டீம். சினிமா மாதிரியான ஒரு ஒர்க் வந்து கீழிருந்து மேலே வருது. ஒரு டைரக்டரோட விஷனுக்கு மேலேருந்து கீழே ஒர்க் பண்ணுறது அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனால் வந்து ஒரு செட் அசிஸ்டன்ட் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு கார்பெண்டர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும், ஒரு ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் கரெக்டாக ஒர்க் பண்ணுறதும் தான் ஃபைனலாக அந்த டைரக்டரோட விஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி எல்லாரும் ஒர்க்கில் ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். நன்றியெல்லாம் இல்லை, அதை தாண்டி ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஏன்னா வந்து நார்மலாக வந்து மியூசிக் நான் ஜிவியோட ஒர்க் பண்ணியிருக்கேன், சந்தோஷோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சந்தோஷ் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார், ஜிவி ஒரு மாதிரி ஒர்க் பண்ணுவார். ராஜா சார் வந்து செல்வி வெற்றிமாறன் நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் 9 o'clock வந்துடுங்க, நான் 9:10 போனேன்னா ஒரு இந்தாங்க இதை கேளுங்க, 4 டியூன் நான் ரெடி பண்ணிட்டு இருப்பேன். அந்த 10 minutes 4 டியூன் ரெடி பண்ணி வச்சிருப்பார் அவர். அண்ட் இட்ஸ் வெரி பங்க்சுவல், விச் இஸ் லிட்டில் என்ன சொல்கிறது, எனக்கு அவ்வளோ கன்வீனியன்ட் கிடையாது, கொஞ்சம் இன்கன்வீனியன்டாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு காலையில் 9 o'clock வரேன்,
9:25 கால் பண்ணாரு. என்ன இன்னும் வரல, என்ன இன்னும் வரல சார் வந்துகிட்டே இருக்கு சார் அப்படின்னு அவசர அவசரமாக போனேன். ஸோ எனக்கு வந்து ஒரு அந்த மியூசிக் சைடில் எனக்கு எதுவுமே கவலையே இல்லை. நான் யோசிக்கவே மாட்டேன். சார் இந்த மாதிரி ஒரு சாங் சார் ஓகே, இந்த மனசில் சாங் அப்படி தான் ஒரு சார் நான் வந்து ஒரு நெக்ஸ்ட் மார்னிங் அவர் கால் பண்ணார். இல்லை வெற்றிமாறன், நான் அதை யோசித்தேன், நான் வேற ஒன்று பண்ணியிருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் அவருக்கு காமிச்சு எனக்கு அந்த சீன் மறந்துருச்சு. இவர் டியூன் பண்ணிட்டு லிரிக் எழுதிட்டார். மனசில் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு, ஒரு மாதிரியாக இருக்கு, நல்லா இருக்கு சார். அப்போ சொன்னார் அந்த சீனில் அவன் சொல்லலாம்ல, அதனால தான் அது அப்படின்றாரு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போதே நோட் பண்ணியிருக்கேன். ராஜா சார் வந்து ரீல் ஒரு தடவை பார்ப்பாங்க, பார்த்துட்டு நோட்ஸ் எழுத போயிட்டு திரும்பி வந்து இன்ஜினியர்கிட்ட சொல்லுவார், அந்த அந்த 24வது அடி 14th ஃப்ரேம்லேருந்து சிங்க் ஸ்டார்ட் பண்ணுங்க சாங்ஸ். ஸோ இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்பில், பர்சனல் லைஃப்பில் என்னை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். என்னை எல்லா விதத்துலேயும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போது தேங்க்யூ. சூரிய வந்து அதோட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே ட்ராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, இன்னும் கற்றுக் கொடுக்க போகுது. ஸோ நான் இந்த படத்துக்காக நிறைய பேரோட பேசி படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை எல்லாரோடையும் ஷேர் பண்ணும்போது எவ்வளவு அவங்க அதை உருவாக்குறாங்கன்றதை பொறுத்து தான் என்னோட லேர்னிங் என்னவா இருக்குன்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து இந்த படம் எல்லாருக்கும் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கு, நிறைய கற்றுக்கிட்டு இருப்போம்னு நான் நம்புகிறேன். அண்ட் பூந்தென்றல், கதிரவன், என் ஆர்த்தி, அப்புறம் அம்மா, அக்கா, அவங்க 2 பேர் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் என்னுடைய ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ், அகெயின் மை டீம், என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லாம் சார் 3 படத்தை நடிச்சு முடிச்சிருக்கீங்க சார். எத்தனை படத்தில் கதாநாயகனாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன். கதை நாயகனா அடுத்த 2 படத்தில் நடிக்க போகிறேன் சார். 2 படத்தில் நடிக்கிறேன். கதாநாயகனை ஒன்று ஆக்குனது வெற்றிமாறன். காமெடி தானே நடிச்சிருக்கேன். நீ கதாநாயகன் நடிக்கிறது காமெடியா கதாநாயகனா? இதுவும் பதிவு தான் சார், வர முடியாத பதிவு தான் சார். இப்போ எல்லா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் மாதிரி இந்த படத்தினுடைய நடக்கல. சும்மா பேரை சொன்ன உடனே நிறைய கைத்தட்டுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். முதல்ல வந்து நான் வந்தவொடனே எனக்கு கைத்தட்டுவாங்கன்னு பார்த்தேன். பண்ணல, சரி சூரிய பேரை சொல்லி நான் அவங்க கைத்தட்டுவாங்க நினச்சி சொன்னேன். கைத்தட்டல, அதனால தான் உங்களுக்கு கூப்பிட்டு சார். நீங்கள் இருக்கேன்றாங்க சார். சார் எனக்கு எவ்வளோ எங்கேருந்து வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறப்ப இவ்வளோ ஒரு பாக்கியம் நினச்சிட்டு வரப்போ சந்தோஷமாக இருக்கணும். இப்போ ஏற்கனவே 7 பேர் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு அதே சந்தோஷம் தான் சார். அவங்ககிட்ட நான் ஒர்க் பண்ணுறதில்ல. இங்கே நடக்கல. வெற்றி விடுதலை பற்றி நல்லா எப்படின்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். எவ்வளவு டைம் எடுத்தாலும் இது ஒரு கற்பனையை உருவாக்குறதுங்கிறது. இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அது இல்லை. ஜனனி ஜனனின்னு ஒரு பாட்டு போடுறேன்னா அந்த பாட்டு அதுக்கு முன்னாடி அங்கே இருந்ததா? எப்படி இருந்தது? அதே போல தான் ஒரு படம் உருவாகிறது. வரேன் இங்கே நினைப்பு வளர்க்கிறதே எல்லாம் தினமே
சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களை வச்சு நான் பாட்டு எடுத்துட்டேன். எடுத்துனதுக்கு அப்புறமா வந்து வெற்றிமாறன் வந்து இல்லை சார் உங்கள் வாய்ஸ் வேணும்னாரு. அப்புறம் அவருக்குன்னு ஒரு பாட்டு மனசில் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். மனசில் அமைதியாக அப்படின்னு அவரை பாட வைக்கிறதுக்கு அவர் சொல்லி அவருக்கு அத்தனை பெரிய வித்வான்கள்கிட்டையும் இருந்து அவங்க மாதிரியே பாடக்கூடியவர். அவங்க இருந்து என்னென்ன கற்றுக்கிட்டாருன்றதை அவர் சொன்னார்னா நான் வந்து அவர் நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வித்வான் அவரை கூப்பிட்டு சினிமாவில் பாட வச்சுட்டேன். எங்களை கூப்பிட்டு எடுத்து பிடிச்சி வாங்க நீங்கள் வந்து பாடுங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப நன்றி சஞ்சய் சுப்பிரமணியன். உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்கள் தான் பார்க்குறீங்க. நான் தானே முதல்ல நினச்சிங்க. எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்போ நீங்களே பார்க்கறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்லை, எல்லாரும் பார்க்கறதுக்கு தான் படம் எடுத்துருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்கேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு நினச்சிக்கிட்டு செகண்ட் பார்ட்டில் இப்படி தான் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேறு ரூட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனால் அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்குது. இவ்வளோ பேர் நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சார் பார்த்தா அவர் யாருன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. யார் சார்? ராஜீவ் மேனன் சார். யார் அந்த கேமரா பண்ணுங்க அவர்? ஆமாம் அவர் தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இந்த ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்டில் ஒரு நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணுமோ அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளோ தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினேன் சார். லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனால் அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்து அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஏன்னா அவர் தானே டைரக்டர், அவர் டிசைட் பண்ணுறாரு. அவர் டிசைட் பண்ணுறது தான் நம்ம படமாக பார்க்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல். டியூன் வந்து எனக்கு வந்து எப்பொழுதுமே என்ன இருக்குன்னா ஒரு கற்பனையே இருக்காது. ஆரம்பிச்சாச்சுன்னா அது மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் நான் தெலுங்கில் ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்துக்கு அந்த கதை சொன்ன உடனே இந்த படத்துக்கு சார் நான் ஒரு ஆகாயத்தில் ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம். அதாவது இசையில் ஆகாயத்தில் எப்படி புள்ளி வைப்பீங்க? அதே மாதிரி இந்த படத்தினுடைய இசை வந்து ஆகாயத்தில் புள்ளி வச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு போகிறேன் கம்போசிங்கு. அவர் சொன்ன அவங்க எல்லாம் பாட்டெல்லாம் எழுதிட்டு வந்தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்படியே தூக்கி வச்சுட்டு அவங்க போட்ட அவங்க எழுதிட்டு வந்த பாட்டெல்லாம் வரிசையாக பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன். இது எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். சந்தர்ப்பம் இது வந்து இடையில ஏற்படுத்தி தம்பி வாழ்க்கை அவரை பற்றி அவர் சொன்னாங்க. சொல்லிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி ரொம்ப அப்பாவை கேட்டுன்னு சொல்லிட்டு